அதிமுகல இருந்த மெயினான வேட்பாளர்கள் நிறைய பேர், முக்கியமான ஆளுங்க எல்லாருமே பிஜேபியில இணைஞ்சிட்டாங்க. திமுகல இருந்த நிறைய வேட்பாளர்கள் பிஜேபியில இணைஞ்சிட்டாங்க. காங்கிரஸ்ல நிறைய ஆளுங்க இருந்தாங்க, இப்ப யாருமே காங்கிரஸ்ல இல்ல, நிறைய பேர் பிஜேபியில இணைஞ்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல நிறைய வேட்பாளர்களை மோடி பிஜேபியில இணைச்சுக்கிட்டாரு. ஆனா பிஜேபியில இருந்த முக்கியமான ஒரு ஆளு இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, சீமான் அண்ணன், கரும்பு விவசாயி சின்னம், அந்த கட்சியோட தலைவர் நாம் தமிழர் கட்சியில சேர்த்திருக்காரு. அந்த ஆள் யாருன்னா 2004வது வருஷத்துல சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் சுட்டு கொல்லப்படுறாரு. இந்த வீரப்பனுக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. ஒன்னு விஜயலட்சுமி, இன்னொன்னு வித்யாராணி. இந்த வித்யாராணி தான் இப்போ பிஜேபியில இருந்து இந்த நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இந்த வித்யாராணி 4 வருஷத்துக்கு முன்னாலேயே பிஜேபி மோடியோட கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இந்த வித்யாராணி மாநில தலைவரா இருந்தாங்க. வித்யாராணிக்கு நிறைய பொறுப்புகள், நல்ல நல்ல பொறுப்புகள் இந்த பாஜக கட்சியில கொடுக்கல. அப்போ ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க இந்த வித்யா